தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இடைத்தேர்தலில் போட்டியிடும் ஓபிஎஸ் வேட்பாளர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வேட்புமனு பரிசீலனை இன்று மாலையுடன் முடிவடைந்து விட்டது. பிப்ரவரி 5ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. பிப்ரவரி 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. இந்த சூழ்நிலையில் திமுக, நாம் தமிழர் கட்சி ஆகிய வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டன. ஒரு சில சுயேட்சை வேட்பாளர்களின் வேட்புமனுக்களும் ஏற்கப்பட்டன. இந்த தேர்தலில் ஓபிஎஸ் அறிவித்த வேட்பாளர் போட்டியிடுகிறார் என்பது யாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி ஆகியவை களமிறங்கின. அப்பொழுது ஓபிஎஸ் அணி வேட்பாளராக செந்தில் முருகன் என்பவர் நிறுத்தப்பட்டார். ஒரு சில நாட்களில் அவர் தன்னுடைய வேட்புமனுவை வாபஸ் வாங்கி கொண்டார். தேர்தல் முடிந்த பிறகு செந்தில் முருகன் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் தன்னை இணைத்து கொண்டார். அதிமுகவில் பயணித்து வருகிறார். தற்பொழுது நடைபெற உள்ள ஈரோடு இடைத்தேர்தலிலும் அவர் சுயேட்சையாக போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். அவருடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஓபிஎஸ் அறிவித்த வேட்பாளர் தான் இந்த செந்தில் முருகன். தற்பொழுது அதிமுகவில் இருக்கிறார். தற்பொழுது சுயேட்சையாக போட்டியிடுகிறார். இதனால் அதிமுக வாக்குகள் பிரியுமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது.